morning. I'm Gopalan from Gopalan's Cuisines. இன்னைக்கு ஒரு lunch item we are going to prepare. This is brown rice based jeera rice. Along with that, curry we are going to make. It's typically a Gujarati type of curry, more குழம்பு மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். It will be quite tasty and delicious. அதை எப்படி பண்ணுறோங்கிறத பார்த்துக்கலாம். முதல்ல ஐ வாண்ட் டு மேக் இட் இன்டு 3 காம்பனண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கடி ப்ரிப்பேர் பண்ணுறதை சொல்லிடுறேன். கடிக்கு கடி இந்த மோர் குழம்புன்னு சொன்ன பாருங்க, அதுக்கு வேணுங்கிறது ஒரு 3/4 ஆஃப் எ கப் பேசின், தட் இஸ் கடலை மாவு, ஒரு கப் தயிர், அதுக்கப்புறம் தென் யூ ஹாவ் ஜீரா பவுடர், கொரியண்டர் பவுடர், கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் அண்டு சில்லி பவுடர். இது 4 வேணும் இதுக்கு. இதை நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ்னால், ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இட்ஸ் சிம்பிள் ப்ராசஸ். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கணும். அது சுட்ட உடனே கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கணும். அதில் 2 வெந்தயம் ஆல்சோ வி கேன் புட் ஃபெனுகிரீக். அதோட 2 சில்லி, ட்ரை சில்லி அதை போட்டு கொஞ்சம் வறுத்துக்கணும். அதை வறுத்துட்டு இதில் என்ன பேசிக்கலி என்ன இருக்குன்னா, இதில் இந்த மாவோட கொஞ்சம் தயிரையும் சேர்த்து நைஸாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதை ஓகே. இப்போ இது இதுவாக எடுத்து சால்ட் அப்புறம் போடலாம். இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுலாம். இதை கொஞ்சம் தண்ணி வேணும் வச்சுட்டு இதோட கொஞ்சம் யூ ஹேவ் டு ஆட் வாட்டர் டு தட். நல்லா டைல்யூட் பண்ணிக்கணும். தயிரை வேணும் கொஞ்சம். தென் இந்த மீதி இருக்கிற கர்ட்ஸ் ஆல்சோ யூ கேன் தயிரையும் இதை சேர்த்துடலாம். மைல்ட் ஃப்ளேமில் வச்சுருந்தா போகிறோம். அதுக்கப்புறம் 1 by 1 2 கிராம்பு இந்த ஃப்ளேவருக்கோசரம் போட்டிருக்கேன். தட் வில் ஆட் அ வெரி குட் டேஸ்ட். தென் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் 1 by 1. இது நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். அதை வேணும்னா அந்த இது ஸ்கிம்மர் இருக்கு இல்லையா, கொஞ்சம் வாட்டரை விட்டு ஸ்கிம் பண்ணிக்கலாம். அதை அங்கே கீழே கீழே இங்கே சிங்க்கு கீழே இங்கேப்பா.
இது ஆக்சுவலாக ஒரு 1.5 லிட்டர் விடணும் தண்ணி. இதை விட்டு லைட்டாக அப்படியே ஸ்கிம் பண்ணிக்கலாம். இதை ஸ்கிம் பண்ணால் அந்த கட்டி தட்டாமல் இருக்கும். சால்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளேமை கூட வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் சால்ட் போடணும். இதில் இதுக்குண்டான சால்ட் போட்டால் போகிறோம். இது இப்படியே கொஞ்சமாக கன்சால்டேட் ஆகி இந்த மீன் டைம் இதுக்கு இது பக்கோடா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தென் வி ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் இட். இந்த பக்கோடா பண்ணமான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன பேசிக்கலி அதை சொல்லிடுறேன். ஒரு 2 கப் ஐ ஹவ் டேக்கன், இட்ஸ் அ லார்ஜர் கப் ஐ ஹவ் டேக்கன் பேசன் ஃப்ளவர். அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் தயிர், ஒரு 3 ஸ்பூன் தயிர் இருந்தால் போகிறோம். தென் யூ ஹாவ் லிட்டில் கொரியண்டர் சீட்ஸ், கொஞ்சம் கார்லிக், மேஷ்டு கார்லிக், ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம், 2 ட்ரை சில்லி, தென் ஒரு 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஐ ஹாவ் கொரியண்டர் அண்ட் கறி லீவ்ஸ் 2 மிக்ஸ் ஆனதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் இது மாதிரி பண்ணிவிட்டு தென் ஐ வில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இந்த தயிரை எடுத்து இந்த மாவில் விட்டு இது பண்ணிவிட்டு அதை தனியாக வச்சுட்டோ, வெங்காயத்தையும் இதையும் போட்டு வச்சுட்டோ, இதை மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு சாட்டே பண்ணி எடுத்து வச்சு அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டவ் மாதிரி இந்த இது போடுற மாதிரி இருக்கும், வடை போடுற மாதிரி இருக்கும். அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் இந்த கடியில் ஒன்ஸ் கடி இஸ் ரெடி தட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்டு ஓவர் தேர். ஓகே, பக்கோடாக்கு இந்த பேட்டரை ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இதே மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவோட தயிரையும் போட்டு வெங்காயம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸு எல்லாம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, தழை எல்லாத்தையும் போட்டு ரொம்ப தண்ணி விடாதபடிக்கு இதே மாதிரி ஸ்மால் ரவுண்ட்ஸாக ஆகணும். அன்ஈவனாக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது மாதிரி பண்ணி அல்டிமேட்லி வி ஹவ் ஃப்ரைட் லைக் திஸ். இதை வி நீட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஓவர் ஹியர். இந்த இதில் போட்டு விட்டுடணும். இதில் போட்டு 1 நிமிஷம் அதோட ஊறின உடனே தென் யூ கேன் டேக் இட் ஆஃப். இதோட ஊறினா தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். Now we will come out with இது பொங்கின உடனே எடுத்துட்டு அதை அல்டிமேட் ப்ராடக்ட் we will come back to you. ஜீரா ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இது பேசிக்கலி இந்த சைடு இன்க்ரீடியன்ட்ஸ் இது ஜீரா, இது கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் லவங்கப்பட்டை, கொஞ்சோண்டு கிஸ்மிஸ் திராட்சை, கொஞ்சம் கேஷ்யூ, இது ஆனிஸ் சீட்ஸ், பே லீவ்ஸ். பேசிக்கலி இது சைடுக்கு மெயினாக என்ன பண்ணணுன்னு கேட்டோம்னா 2 கப் ப்ரௌன் ரைஸ் இருக்கு இல்லையா, ப்ரௌன் ரைஸை சோக் பண்ணி 2 hours சோக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட் ஷுட் பி குக்டு ஃபார் 6 விசில்ஸ். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னு கேட்டோம்னா அந்த ப்ரௌன் ரைஸோட 2 கப்புக்கு 3 கப்பு வாட்டர் விடணும். அதனால் 2 கப் வாட்டர் விட்டு 1 கப் ஐ ஹவ் ப்ரிப்பேர்டு கோகோனட் மில்க். ஃப்ரெஷ்ஷாக கோகோனட் அரைச்சி அதை கிரைண்ட் பண்ணி அதுலேருந்து இருக்கிற எசன்ஸ் எடுத்து அந்த கோகோனட் மில்க்கையும் அதையும் ஆட் பண்ணி ஐ ஹவ் மேட் தி
I have made the brown rice like this. கொஞ்சம் salt வேறு ஆட் பண்ணிருக்கு. So it will look like this. இதை ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுறது மைல்ட் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் விடணும். இதில் நெய் விட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டம்ஸ் வாட் எவர் இஸ் கிவன் நீட்ஸ் டு பி சீசன். ஃபர்ஸ்ட் we will put the லவங், anise seeds, லவங் போடல நீங்கள், bay leaves, கிராம்பு போடணும். ஏலக்காய் லவங் போடணும். ஏலாச்சியும் ஆல்சோ we need to put. இங்கே இருக்கா? சரி, இட்ஸ் ஓகே. ஓகே, தட்டி விட்டு வந்து அப்படியே ப்ராசஸ் பண்ணிவிட்டு இந்த பேசிக்கலி சோம்பும் ஜீரகம், இந்த ஜீரகம் தான் மெயினாக ஜீரா ரைஸுக்கு ஜீரகம் தான் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் தி கீ காம்பனண்ட். நெய்யோட அப்படியே கொஞ்சம் சாட்டை பண்ணிச்சு நல்ல ஒரு அரோமா வரும். கொஞ்சம் இந்த போடு ஏலக்காய் பொடியை போட்டு விட்ருக்கேன் இன்ஸ்டெட் ஆஃப் ஏலக்காய் சீட்ஸ். இது நான் ஓரளவுக்கு நல்லா சாட்டை ஆன உடனே முந்திரி போடு. இந்த முந்திரியும் திராட்சையும் we can add on, cashew and ஃபஸ்ட்டாக வாசனை வரும். இதில் ஆல்ரெடி குக் பண்ண ரைஸில் ப்ரௌன் ரைஸில் ஐ ஹவ் ஆல்ரெடி ஆடட் சால்ட். ஸோ நோ மோர் சால்ட் நீட்ஸ் டு பி ஆடட். இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த தேங்காய் பால் விட்டுருக்கிறதுனால ரொம்ப நல்ல ஃப்ளேவர் வரும். யூ ஹேவ் தி டெக்ஸ்சர் ஆஃப் தி ப்ரௌன் ரைஸ் வில் பி டோட்டலி டெலிஷியஸ். ஆட் திஸ் இந்த நெய்யோட கொஞ்சம் தான் நெய் போட்டிருக்கோம் பிகாஸ் இட் நீட்ஸ் டு பி டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லிங்கிறதுனால ரொம்ப நாட் ஆட் மச் கீ. ஒரு ஃப்ளேவர் கோசம் தான். Now it is done all. So it needs to be இந்த ப்ரௌன் ரைஸ் இதுக்கு மேலே வேக வைக்க முடியாது. இன்னும் 6 விசில் விட்டு வாட்டரும் இல்லை ரொம்ப வைக்காதபடிக்கு. ஸோ நம்ம ப்ராசஸில் ஸோ தி கடி இஸ் ஆல்சோ ரெடி. கடி அண்டு ஜீரா ரைஸ் இது ரெண்டு தான். இது ரெண்டு இந்த காம்பினேஷன் வில் கோ வெரி வெல். அண்ட் brown rice is quite diabetic friendly. இதில் வந்து பேசன் ஃப்ளவர், not much of a carbo is there, more protein based items இதெல்லாம். அதனால் அந்த தயிர் based yogurt is also quite good and
and very digestive components are very many are involved in this. Spice items are all antioxidants, and they are very lot of minerals are around, and it will be a good lunch item. You can definitely cherish it. Enjoy பண்ணுங்க, சாப்பிடுங்க, enjoy பண்ணுங்க. Thank you very much. Namaskar.